ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 315வது நாமா திருப்பவையர் புங்கவாய நமஹா. உயர்ந்தவனுக்கு நமஸ்காரம். ரொம்ப உயர்ந்தவர்களை குரு புங்கவர், தேவ புங்கவர், ஞான புங்கவர்னு சொல்கிறது ஒரு சம்பிரதாயம். இங்கே அடமொழி ஏதுமில்லாமல் புங்கவகான்னு சொன்னது சாஸ்தா எல்லாத்திலையும் எல்லோருலையும் எல்லாத்துக்கும் மேலானவர் அப்படின்னு இங்கே குறிக்கிறது. புங்கவன்னு சொல்லி சொன்னால் காளைன்னு ஒரு அர்த்தம், ஏறுன்னு என பொருள். அட்ட விசையும் தொட்ட விசையும் அடங்கப்புறக்கும் மடங்கள் ஏறு ஆண்டவன் திருவேட்டை வித்தகன்னு திருவேட்டை நல்ல ஒரு ஐயனார் பொருளில் இருக்குது. ரிஷபவாகனமுடையவனுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம் இதுக்கு வரலாம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் கிட்டக்க மலையான் குளம்னு அங்கே பாடகலிங்க சாஸ்தான்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நந்தி வாகனமானது இருக்குது. நந்தி கோவிலினுடைய முன்புறம் இருக்கார், அமர்ந்துள்ளார். சாத்தமங்கலம் கடலூர் மாவட்டத்தில் கையில் சாட்டையேந்திய ஆண்டவர் சாஸ்தா இருக்கார். அவருடைய சாஸ்தா கோவில் எதிரில் சுதையிலான பெரிய நந்தி இருக்குது. பூர்ணா புஷ்கலா தேவியோடு அருள்பார்க்கிறார். பலிபீட்டத்துக்கு அருகில் யான வாகனம் இருக்குது. அதனால் பகவான் சிவஸ்வரூபமாக நந்தி வாகனத்தில் இருக்கிறவன்கிறதான ஒரு அர்த்தம் இங்கே வருது. ரிஷபாரூட சாஸ்திரே நமகான்னு சாஸ்துநாம அஷ்டோத்திரமும் தெரிவிக்கிறது. இந்த திருப்பெயர் ரிஷபராசியை குறிக்கிறதாகவும் அமைகிறது அப்படிங்கிறது இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.